மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், அதாவது வெற்றியாளர்கள் எதையெல்லாம் சரியாக பண்ணுறதுனால வெற்றியாளர்களாக மாறினாங்க அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் அந்த வெற்றியாளர்கள் எதையெல்லாம் தவிர்ப்பாங்க அப்படின்னு இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை இல்லையா? நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறோம், நமக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உடனே கிராப் பண்ணாமல் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்காமலே போகலாம். திவாலான உடனே அவர் ஒடிஞ்சு போய் அவ்வளோதான்ப்பா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிஸ்னஸ்லாம் வராது, எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் நம்ம தோற்றுருவோம் அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் அதே வருஷம் அதில் ஒரு 40% நான் சரியாக பண்ணிட்டேன், இல்லை 60% நான் அச்சீவ் பண்ணிட்டேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. 100% அச்சீவ் ஆகிற வரைக்கும் ரொம்ப கடினமாக தாங்க இருப்பாங்க. நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமாகவே கதை பார்த்துட்டு இருக்கோம்ல. அடுத்து கொஞ்சம் அரசியல் பேசலாமா? ஒரு கதை சொல்லட்டுமா சார்? ஒன்றும் இல்லை, 5 பிஸ்னஸ் பற்றின குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள். வணக்கம் என்டர்பிரனர்ஸ். மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், அதாவது வெற்றியாளர்கள் எதையெல்லாம் சரியாக பண்ணுறதுனால வெற்றியாளர்களாக மாறினாங்க அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு நம்ம 7 ஹேபிட்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் படிச்சிருப்போம். அதே மாதிரி வெற்றியாளர்கள் காலையில் 5 மணிக்கு எழுந்துப்பாங்க, தங்களோட கோல்ஸை எழுதுவாங்க, புக்கு படிப்பாங்க, பாசிட்டிவாக தான் எப்பயும் திங்க் பண்ணுவாங்க, இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் அந்த வெற்றியாளர்கள் எதையெல்லாம் தவிர்ப்பாங்க அப்படின்னு இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை இல்லையா? ஆமாம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளும் தவிர்த்தோம் அப்படின்னா நம்ம வெற்றியாளராக ஆகிறதுக்கான அந்த பாதையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகளையும் நம்மளால் உடைக்க முடியும் இல்லையா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா வெற்றியாளர்கள் செய்ய தவிர்க்கிற 5 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா, உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்கிறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக ஒரு PDF டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த PDF டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நம்பர் 1, ப்ரோகாஸ்டினேட்டர்ஸாக இருக்க மாட்டாங்க. அதாவது தாங்கள் செய்ய வேண்டிய செயல்களையோ இல்லை எடுக்க வேண்டிய டிசிஷன்ஸையோ தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு உலகத்துடைய முதல் மைக்ரோ கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறது ஆல்டர் 8800 அப்படின்ற ஒரு மைக்ரோ கம்ப்யூட்டர் தான். இதை ஆலன் பாலும் பில் கேட்ஸும் போய் பார்க்குறாங்க. அதை இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்காக தாங்களே ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சொன்னதோடு நிற்காம சொன்ன தேதிக்குள்ளே அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணியும் கொடுக்குறாங்க. இதுதான் மைக்ரோசாஃப்டோடைய முதல் ப்ராஜெக்ட்டுங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறோம், நமக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உடனே கிராப் பண்ணாமல் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்காமலே போகலாம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனடியாக முடிவு பண்ணுங்கள், அதன் மேலே ஆக்ஷன்ஸ் எடுங்க. வெற்றியாளர்கள் தவிர்க்கிற அடுத்த விஷயம் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹேபிட்ஸ்லேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா, அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வெற்றியாளர்கள் தவிர்க்கிற 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தோல்வியை பார்த்து பயப்பட மாட்டாங்க. அதாவது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்றதே இருக்காது. உதாரணத்துக்கு த வால்ட் டிஸ்னி கம்பெனி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருக்கக்கூடிய நிறுவனம். இதனுடைய ஃபவுண்டர் தான் வால்ட் டிஸ்னி. இவர் 1921 தன்னுடைய முதல் கம்பெனியான லாஃபோகிராஃபி ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாருங்க. கம்பெனி ஆரம்பித்து 2 வருஷத்தில் அந்த கம்பெனி திவால் ஆகுது. திவாலான உடனே அவர் ஒடிஞ்சு போய் அவ்வளோதான்ப்பா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிஸ்னஸ்லாம் வராது, எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் நம்ம தோற்றுருவோம் அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் அதே வருஷம் த வால்ட் டிஸ்னி கம்பெனி அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கி அந்த கம்பெனி தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 கம்பெனியாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ தோல்வியை கண்டு எப்பயுமே பயப்படாதீங்க. வெற்றி தோல்வி அப்படின்றது நம்மளுக்கு சகஜமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அண்ட் இன்னும் ஒரு விஷயங்க, நம்ம கண்டென்ட் அத்தனையுமே இப்போ ஸ்பாட்டிஃபைலையும் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்பாட்டிஃபையோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதுக்கப்புறம் ஆன் த கோவில் ஸ்பாட்டிஃபைல நம்ம கண்டென்ட் அத்தனையும் கேட்டு உங்களோட பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு வளர்க்க முடியும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. வெற்றியாளர்கள் தவிர்க்கிற 3வது விஷயம், எந்த ஒரு தோல்விக்கும் மற்றவங்களை ப்ளேம் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு உள்நாட்டிலேயே முழுக்க உற்பத்தியான முதல் இந்தியன் கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவுடைய டாடா இண்டிகா தாங்க. இது ரட்டன் டாட்டா 1998 லான்ச் பண்ணுறாரு. லான்ச் பண்ண முதல் வெர்ஷன் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வருதுங்க. இதுக்கான முழு ப்ளேமும் தானே எடுத்துக்கிட்டு அதுக்கு உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அத்தனையுமே நிவர்த்தி பண்ணி அடுத்தது 6 மாதத்தில் வெர்ஷன் 2.0 லான்ச் பண்ணுறாரு. லான்ச் பண்ண தேதியிலிருந்து அடுத்த 20 வருஷத்துக்கு இந்த கார் மார்க்கெட்டை ரூல் பண்ணிட்டு இருந்ததுங்க. ஸோ வெற்றியாளர்கள் தவிர்க்கிற அடுத்த விஷயம் அப்படின்றது அவங்க முழு ப்ளேமும் தான் எடுத்துப்பாங்க. உடனடியாக
நல்லபடியாக அதுக்கு ரெஸ்பாண்டும் பண்ணுவாங்க, மற்றவங்கள ப்ளேம் பண்ண மாட்டாங்க. 4வது முக்கியமான விஷயம், நெவர் வேஸ்ட் டைம். அதாவது வெற்றியாளர்கள் எப்பயுமே தன்னுடைய நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமாகவே கதை பார்த்துட்டு இருக்கோம்ல, அடுத்து கொஞ்சம் அரசியல் பேசலாமா? டி.என். அண்ணாதுரை நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர். அவர் அரசியலுக்கு வரும்பொழுது அவர் முக்கியமான டூலாக பயன்படுத்தினது தன்னுடைய பேச்சாற்றல். அதை பயன்படுத்தி தான் அவர் அரசியலில் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக மாறினார். இவருக்கு புக்கு படிக்கிறதுன்றது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயங்க. எந்த ஒரு நேரத்தையும் வீணடிக்காமல் தனக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன நேரத்தை கூட இவர் புக்கு படிக்கிறதுக்காக பயன்படுத்துவார். இவர் காரில் போகும்போது கூட நேரத்தை வீணடிக்கக்கூடாது, புக்கு படிக்கணுன்றதுக்காக கார்லேயே சின்னதாக ஒரு புக் ஷெல்ஃப் பில்ட் பண்ணி வச்சுருந்தாருன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த அளவுக்கு வெற்றியாளர்கள் எப்பயுமே நேரத்தை வீணடிக்காமல் ப்ரொடக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. நம்பர் 5, வெற்றியாளர்கள் எப்போவும் எல்லாரும் தன்னை நல்லவன் அப்படின்னு சொல்லணும்னா நினைக்க மாட்டாங்க. அதாவது ஒரு நல்லவன் அப்படின்னா ரொம்ப சாஃப்டானவன், ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் கூட நான் பெருசாக கேட்டுக்க மாட்டேன் அப்படின்லாம் இல்லாமல், தன்னுடைய விஷன் என்னவோ அந்த விஷன் அச்சீவ் ஆகணும் அப்படின்னா வேலை இப்படி தான் நடக்கணும் அப்படின்னா அப்படி தான் நடக்கணும். அதில் ஒரு 40% நான் சரியாக பண்ணிட்டேன், இல்லை 60% நான் அச்சீவ் பண்ணிட்டேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. 100% அச்சீவ் ஆகிற வரைக்கும் ரொம்ப கடினமாக தாங்க இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம நாராயணமூர்த்தி, அதாவது இன்ஃபோசிஸோடைய ஃபவுண்டர் நாராயணமூர்த்தி, அவருடைய கதையே பார்த்துடலாம். அவர் வாரம் 7 நாள் உழைக்கக்கூடிய ஒருத்தருங்க. ரீசெண்டாக அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் கூட சாஃப்ட்வேர் ஊழியர்கள் 70 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. இருந்தாலும் அவர் தன்னுடைய எக்ஸாம்பிளை காமிச்சு, நான் 7 நாளும் உழைக்கிறேன், அதே மாதிரி என்னுடைய ஊழியர்கள் எல்லாருமே 7 நாளும் 70 மணி நேரம் மொத்தமாக ஒரு வாரத்துக்கு உழைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். இது கேட்கறதுக்கு ரொம்ப கடினமாக இருந்தாலும் அவர் ஃபாலோ பண்ணுற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. ஸோ வெற்றியாளர்கள் பார்க்குற எல்லாருக்குமே தன்னை நல்லவன் அப்படின்னு நினைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம பார்த்த இந்த 5 விஷயமே வெற்றியாளர்கள் தவிர்க்கிற விஷயங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட்.